My dear students, welcome back to NASA's profile channel. எல்லாருமே கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டீங்க, ஓரளவு உங்களோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. 19 டிகிரி கோர்சஸ்க்குமே நமக்கு வந்து தனியார் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வராது. ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் தனியார் கல்லூரிகள் வரும். அது என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்ப பிஎஸ்சி ஓடிஏடிக்கு தனியார் கல்லூரிகள் வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப கவுன்சிலிங் டைம்ல வராது. அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா மாறிடும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஃபார்ம் அப்படிங்கிற கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜும் நமக்கு இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது தனியார் கல்லூரிகளும் இருக்குது. பிபிடி கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். பிஏ எஸ்எல்பியை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்ல வருமே தவிர தனியார் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வராது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்தவரை கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டும் வரும். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி கோர்ஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும். அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டும் வரும். மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு தனியார் கல்லூரிகள் என்ன செய்யாது, வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இதுக்குமே உங்களுக்கு தனியார் கல்லூரிகள் வராது. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வரும். அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது தனியார் காலேஜ் ரெண்டுமே வந்து கவுன்சிலிங்ல வரும். டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கும் கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையில கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் ரெண்டுமே கவுன்சிலிங்ல வரும். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வரும். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கும் கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் வரும். பிஓடி பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் வரும். நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜிக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும். கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கு கவர்மெண்ட் பிளஸ் தனியார் கல்லூரிகள் வரும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் மேல், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனியார் கல்லூரிகள் நிறைய வரும். இப்ப பிஃபார்ம் எடுத்த பொறுத்தவரையில 6000 சீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில 9000 சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீட்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி இவ்வளவுக்கு தான் அதிகமா வரும். மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் 2 காலேஜ் தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வரும். அதே மாதிரி ஃபார்மா டியை பொறுத்தவரையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து தனியார் கல்லூரிகள் மட்டும்தான் கவுன்சிலிங்ல வரும். கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு வந்து வராது. அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்ல வருமே தவிர தனியார் கல்லூரிகள் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல வராது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாருமே இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.